வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, எம்டி ரஷீத் அப்படிங்கிற நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, 2A ப்ளஸ்ஸா இல்லாட்டி 3A ப்ரோவா அப்படின்னு கேட்டிருக்காரு. 2A ப்ளஸ்ஸு நல்ல ஃபோன் தான் ப்ரோ, ஆனால் 3A ப்ரோ போகிறதா இருந்தால் நமக்கு வந்து 3 கேமரா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குவால்காமோட சிப் கிடைக்க போகுது. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 இட் கெயின்ஸ் மோர் அட்வான்டேஜ். ஸோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து 3A ப்ரோ போகலாம். பட் பட்ஜெட் அப்படின்னு வரும்போது இன்கேஸ் 2A ப்ளஸ் உங்களுக்கு வந்து 3A ப்ரோ கம்பேர் பண்ணும்போது கார்டு ஆஃபர்லாம் வச்சு பார்க்கும்போது 7,000 8,000 வித்தியாசத்தில் கிடைக்குது அப்படின்னும் போது அப்போ 2A ப்ளஸ் தான் பெட்டர். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பெரிஸ்கோபிக் ஜூம் செட்டப் வேணும், நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் நிறைய எடுப்பீங்க அண்ட் அந்த லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக 3A ப்ரோ போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் லைட் வெயிட் ஃபோனே போதும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2A ப்ளஸ் போனால் போதும். ஆமாங்க, 3A சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது 2A ப்ளஸ் லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகும், கையில் எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஸோ அதான் ஃபேக்ட்டு. ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. எஸ், கண்டிப்பாக ப்ரோ. யூ டேக் நவீன் அப்படிங்கிற நண்பர் வந்து 15ஓட யூசர் ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உண்டு. 15 வந்து நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் வாங்கியிருக்காங்க, 15 அல்ட்ராவும் வாங்கியிருக்காங்க. ஸோ டெலிவர் ஆகட்டும். டெலிவர் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பாக திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம், சரியா? அதில் யூசர் ரிவ்யூவோடு நம்ம சந்திப்போம். ஓகே, அபிராம் அப்படிங்கிற நண்பர் வந்து விவோ X100 ப்ரோவா இல்லாட்டி ஃபைண்ட் X7 அல்ட்ராவான்னு கேட்டிருக்காரு. நான் ஃபைண்ட் X7 அல்ட்ரா X100 ப்ரோ ரெண்டுத்தையுமே நான் கம்பாரிசன் ஆஸ்பெக்ட்லேயே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். என்ன கம்பாரிசன் வீடியோ தான் ஒன்று போட முடியல, ஆனால் அந்தளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணேன். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, X7 அல்ட்ரா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சில அப்டேட்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. சொல்லப்போனால் X7 அல்ட்ரா எங்கே ஃபாலிங் பிஹைண்டாக எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஒன்று மேக்ரோவில் X100 ப்ரோ வேறு மாதிரி இருந்தது. அடுத்து ஜூம்டு ஃபோட்டோஸ்லேயும் கூட பார்த்தீங்கன்னா விவோவோட ஏஐ அல்காரிதம் நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது X7 அல்ட்ராவோட விவோ வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் வந்து X7 அல்ட்ரா இப்போ மொக்கையான அப்படி கிடையாது. ஒரு கேமரா சென்ட்ரிக்காக டிசைன் இப்படிலாம் பார்க்கும்போது வந்து X7 அல்ட்ராவும் யூனிக்கான ஒரு டிவைஸ் தான். சில சமயங்களில் போர்ட்ரேட் ஃபோட்டோஸோ இல்லாட்டி ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து X7 அல்ட்ராவோட கலர் சைன்ஸ், அந்த ஹேசல் பிளாட் கலர்ஸ், ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. பட் மற்றபடி கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப பவர்ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா X100 ப்ரோ தான், விவோ X100 ப்ரோ. ஸோ நம்ம ஊர் மார்க்கெட்லேயே செகண்ட்ஸில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். X7 அல்ட்ரா சைனாவில் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம ஊரில் கிடைக்குதுன்னா சைனீஸ் டிவைஸ் தான் நம்ம ஊரில் கிடைக்கும், சரியா? ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னா நீங்கள் தான் வந்து ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி அது கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஹைலி பாசிபிள், அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் X100 ப்ரோனா உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். ஸோ பார்ட்ஸ் அவைலபிலிட்டியும் பிரச்சனை இருக்காது. ஸோ அடுத்து சூப்பர், இது வந்து சம கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், யுவர் ஸ்பைடி பாய் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, டேரெக்டாக சன்னில் ஃபோன் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தால் கேமரா சென்சார் எஃபெக்ட் ஆகுமா? ஒரு சின்ன வியர்ட் டவுட். தப்பே கிடையாது, இது நல்ல டவுட். மத்தியான நேரத்தில் நம்ம சூரியனுக்கு நேராக வந்து நம்ம ஃபோனோட கேமராவை காமிச்சோன்னு வைங்களேன், அது உள்ளே இருக்கிற சென்சார் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த சென்சார் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரு 12 மணி 12:30 மணி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா புகஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மோசமான நிலைமைக்குள்ளே தள்ளப்பட வாய்ப்பு இருக்குது. ப்ரொஃபஷனல் கேமராலேயும் அப்படி தாங்க. அதுக்கு தான் ND ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணி அந்த தாக்கத்தை கன்விப்படுத்துவாங்க. சொல்லப்போனால் சன் ஷாட்ஸ் அப்படிங்கிறத ஒரு பிராண்டே ப்ரொமோட் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் நீங்கள் பாருங்களேன், விடிய காலையில் ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சன்செட்டுக்கு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர உச்சி வெயிலில் யாருமே வந்து உங்களுக்கு சன் ஷாட் ப்ரொமோட்டே பண்ண மாட்டாங்க. அது வந்து சொல்லப்போனால் ஃபேவரபிள் கிடையாது, சரியா? ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம வந்து சன்னுக்கு நேராக ஃபோனை காமிச்சா சன்னோட அந்த சன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதில் வந்து உங்களுக்கு IR UV மாதிரியான ஃபேக்டர்ஸ் வேறு இருக்கா. ஸோ இது எல்லாமே லென்ஸில் வந்து பட்டு லென்ஸ் அதை மொத்தமாக எடுத்து கான்சன்ட்ரேட்டடாக சென்சாரை நோக்கி அனுப்போம். அப்படி கலெக்ட் பண்ணி சென்சாரை நோக்கி அனுப்போம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட நீங்கள் இந்த யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸ் பார்த்துருக்கலாங்க. லென்ஸை வச்சு சன்லைட்டை வாங்கி சன்லைட்லேருந்து ஒன்றா குவிச்சு ஒரே இடத்துல படம் வச்சு அந்த இடத்துல அது கல்லையே உருக்குவாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட்டு இதுலேயும் இருக்கும். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்காது. அது அந்த மாதிரி பர்பஸ்க்காகவே பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படி கிடையாது. ஆனால் இதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சாரோட பாதிக்கிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக இருக்கும் பட்சத்தில் சென்சார் பாதிக்கப்படும். பட் சன் ஃபோட்டோ அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், கோல்டன் ஹவர்ஸில் சன் ஃபோட்டோ என்ஜாய் பண்ணுங்கள். பட் 12 மணி 11 மணி 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக தான் இருக்கும். ஒரு 10 மணியில் ஆரம்பித்து ஒரு 3 மணி வரைக்குமே, ஏன் 4 மணி வரைக்குமே கூட அக்ரெசிவான சன் தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கண்டினியூஸாக சன்னை காமிச்சே வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து நாட் அட்வைசபிள் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட், சரியா? கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது அப்புறம் ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா, சென்சாரில் ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் பிக்சல்ஸ் மட்டும் அடி வாங்குதுன்னு வைங்களேன். அடி வாங்கிச்சுன்னா அந்த இடம் மட்டும் எப்பயுமே ஃபோட்டோவில் எப்படி வரும்னா ஒரு மாதிரி ஏதோ தீஞ்சு போன மாதிரி வரும். தீஞ்சு போன மாதிரினா இது நம்ம மூஞ்சில் மறு வச்ச மாதிரி ஃபோட்டோவில் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் எப்போ பாரு ஒரு சின்ன ஃபெயிண்ட் டாட் மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த இடத்துல மட்டும் கிளாரிட்டியே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்சார் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ யாராவது நீங்கள் வந்து மதிய நேரத்துலலாம் சன்னை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் பண்ணிங்கன்னா பண்ணாதீங்க, சரியா? ரைட்டு. ஸோ இது நல்ல கமெண்ட் தான்.
ஸோ அடுத்து என்னென்னா ராம் அப்படிங்கிற நண்பர் வந்து OnePlus 7 Pro ஃபார் மீடியா கன்சம்ஷன் அண்ட் நார்மல் கேமரா யூசேஜ் இன் 2025 தாராளமாக நல்லாயிருக்கும். 7 Proலேயே வந்து 70 Pro போயிடுங்க. 70 Pro போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 7 Proவே நல்ல ஃபோன் தான், 70 Pro இன்னும் பெட்டர் அப்படி சொல்ல வரேன். 7 Pro அண்ட் 70 Pro இந்த ரெண்டு டிவைஸையுமே யூஸ் பண்ண நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா ஸ்க்ரீன் பேர்ன் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ வருஷமாக அவங்க யூஸ் பண்ணனால ஸ்க்ரீன் பேர்ன் ஆகிருக்கலாம். அதுவும் முக்கியமாக எங்கே தெரியுமா, ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்க்ரீன் பேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த டிவைசஸ் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குறதா இருந்தால், அதாவது செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்குறதா இருந்தால் இதை செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னென்னா 70 Proவில் மெக்லாரன் எடிஷன் கிடச்சதுன்னா அதை கூட நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 டிவைஸ் 7 Pro 70 Pro 70 Pro மெக்லாரன் எடிஷன். ஸோ இது கடையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா பூட் லோடர் அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் வந்து Oxygen OS 10 போட்டுக்கிட்டிங்கன்னா அல்டி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இருக்கிற எந்த Oxygen OS அந்த மாதிரி இருக்காது, அவ்வளோ ஃப்ளூயிடாக ஃபீல் ஆகும். சரியா, Android 10 பேஸ்ட் Oxygen OS 10 அது நீங்கள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், என்னோட ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ, நல்ல டிவைஸை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. 12,256 கிடைக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். மதன்குமார், போக்கோ X7 Pro வாங்கலாமா? இப்போதைக்கு வந்து ஸ்கிப்பு ப்ரோ. சரியா, இது வரைக்கும் எந்த விதமான நல்ல அப்டேட்ஸும் வரல. நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் இன்னும் கேவலமாக தான் இருக்குது. வீட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா நமக்கு என்ன ஆகிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நெட்வொர்க் ட்ராப் ஆகிடுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது ப்ரைவசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா X7 Pro தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஜியோ யூஸராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போனதுமே ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா நாட் ரீச்சபிள் அட் த மொமெண்ட் அப்படி மாறிடும். ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் யாராவது X7 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் அப்படி தான் இருந்தது. எஸ்ஆர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்பு இல்லைக்கு வெளியே தான் உள்ளார். அவரை பிடிக்கவே முடியல. அவன் கையில் வந்து இந்த சிம்மு ஜியோ சிம்மை தூக்கி போட்டு அவங்ககிட்ட ஃபோனை கொடுத்து விட்டதுக்கப்புறம் பையனை பிடிக்கவே முடியல. வாட்ஸ்அப்பில் மட்டும் தான் அவனை ரீச் பண்ண முடியும், அதுவும் ஒய்ஃபை கனெக்டடாக இருப்பான். மற்றபடி வந்து ஃபோன் கால் வழியாக அவனை ரீச்சே பண்ண முடியல. நம்ம இத்தனைக்கு X7 Pro பற்றி வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் ஃபுல் லென்த் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கூட ஓரளவுக்கு ஓகேங்க. பர்ஃபார்மன்ஸ் ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். ஆனால் மற்றபடி வந்து நெட்வொர்க்கில் கொஞ்சம் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. ஸோ ஃபோன் வாங்குறதே அதுக்குன்னும் போது அது கொஞ்சம் சொதப்பலாக ஃபீல் ஆகுது, அதனால தான் வேணான்னு சொன்னேன். சரியா, ஸோ அடுத்து என்னென்னா யுவராஜ் ஐயாசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, ஐ எம் யூசிங் Redmi Note 10 Pro Moto Edge 50 Fusion. ஓ, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறீங்க. ஐ லைக் ரெட்மி இஸ் மேக்ரோ கேமரா. ஆஹா, டெலிமேக்ரோ யூஸ் பண்ணி பழகிட்டீங்க போல். ஐ எக்ஸ்பெக்டட் மோட்டோ ஆல்சோ சேம் ஆஸ் ரெட்மி பட் ஐ எம் டீப்லி டிசப்பாயிண்டட். முக்கியமாக மோட்டோ மேக்ரோவில் நவ் ஐ வாண்ட் டு அப்கிரேட் த பெஸ்ட் மேக்ரோ கேமரா மொபைல் அண்டர் 50K. ப்ரோ இதுக்கு வந்து சிம்பிள் என்னென்னா, கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம X100 Pro பற்றி பேசியிருப்போம். ஸோ விவோ X100 Pro யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்கும் ப்ரோ. சரியா, அப்படி இல்லாத பட்சத்தில் எங்கேயாவது ஸ்டாக் உங்களுக்கு 50,000 கிடச்சதுன்னா கூட அந்த ஃபோன் வாங்கிக்கோங்க, X100 Pro. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன கன்சிடர் பண்ணலான்னா ஷாமியோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற Xiaomi 15, அதுவும் நல்ல மேக்ரோ கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய டிவைஸ். அப்படி இல்லைனா உங்களுக்கு Xiaomi 14 யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா Xiaomi 13 Pro இதுவும் யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 14 உங்களுக்கு காம்பேக்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்னென்னா Find X8 Pro, பட் அதுவும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான். Find X8ஓட X8 Proவில் தான் உங்களுக்கு வந்து மேக்ரோ மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பாருங்களேன், அப்போ ஓரளவுக்கு ஹை பட்ஜெட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்குள்ளே அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் கேட்ட பட்ஜெட்குள்ளே Xiaomi 14 யூஸ்டு மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ அதனால் அது கூட செக் பண்ணிக்கோங்க. X100 Pro அதையும் செக் பண்ணிக்கோங்க. 13 Pro அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே டிவைசஸ் ஃபார் மேக்ரோ ஸ்பெசிஃபிக் ஷார்ட்ஸ். மேக்ரோ சூப்பராக எடுக்கலாம் இதிலலாம். மேக்ரோவுக்கு நிறைய பேர் மேக்ரோவுக்கு பிடிச்சிருக்குங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அடுத்த கமெண்ட் சுபாஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ iQOO 12 இல்லைனா OP 13R கேட்டிருக்காரா? ஓகே, ரைட் 13R. விச் ஒன் இஸ் பெஸ்ட்டு ஃபார் ஆல்ரவுண்டு கேமரா பர்ஃபார்மன்ஸு கேஷுவல் கேமிங்கு? விலாகில் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 4K or 1080pனாலும் நோ ப்ராப்ளமு. ஃபார் 40K ரெண்டு ஓஎஸும் நான் யூஸ் பண்ணது இல்லை. ஸோ எது பெஸ்ட்டு? இப்போது நீங்கள் விலாக் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் பண்ண போகிறது இல்லைங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவீங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் கேஷுவல் கேமிங்கு விலாக் பண்ண மாட்டேன். ஓகே, கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ரெண்டு ஃபோனுமே நச்சு பர்ஃபார்மன்ஸு. கேமிங்னு வரும்போதுமே ரெண்டு ஃபோனுமே நல்லா தான் இருக்கணும். கேமரான்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா iQOO 12க்கு ஒரு எட்ஜ் கிடச்சிருது. ஓஎஸ் நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறனால கலர் ஓஎஸ்க்கு வந்து ஃபன் டச் ஓஎஸோட ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறதா இருந்தால் எதுக்கு போவீங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இப்போ நானாக இருந்தால் நான் எதுக்கு போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூட் லோடர் அன்லாக்கிங் மாதிரியான விஷயங்கள்லேருந்து ஒரு சில ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்து 13R சூஸ் பண்ணுவேன். பட் கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது, இப்போ மேக்ரோ எடுக்கணும், போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த இடத்துல வந்து iQOO 12 ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுது. ஸோ இதான் அர்த்தம். கேமரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் iQOO போயிடுங்க. கேமரா அவ்வளோ வெயிட்டேஜ்லாம் இல்லை ப்ரோ, கேஷுவல் யூஸர் தான் அப்படின்னா 13R போயிடுங்க. சரியா, ரைட்டே. ஸோ அடுத்து இந்த மார்க்கெட்டில் கட்டுப்பாக இருக்குங்க. Xiaomi 15 Ultra யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இன்னும் கூட iProS 2.0.2 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்ம கடியாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தா சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.0.113லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுலாம் கேள்விப்பட்டேன். எரிச்சலாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. அங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் எப்படி படுத்து தூங்குது பாருங்கள்.
இது கொஞ்சம் அவங்க ரெடி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அப்புறம் வந்து ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு டேட்டா கொடுத்துருந்தாரு, டவுட் மாதிரி கேட்டிருந்தாரு. உங்களுக்கு நார்டு பட்ஸ் 3 ப்ரோவில் பேட்டரி பேக்கப் எத்தனை நாள் வந்துச்சு ப்ரோ? ஒன் டே எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணீங்க? எனக்கு ரைட் சைட் பட்டு மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. இப்போ நான் 100ல் எடுத்தேன். ஆஃப்டர் 1 hour 15 minutes ரைட் பட் மட்டும் 90%ல் இருக்குது. லெஃப்ட் ரிமைன்ஸ் இன் 100. இதுக்கப்புறம் 10 minutes தான் லெஃப்ட் பிகம் 90. ஸோ இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ரைட்டு பட்டு விட 10 நிமிஷம் முன்னாடியே ட்ரெயின் ஆகுது. அதாவது இது ஒன்றும் இல்லைங்க, இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? ரைட் இல்லாட்டி லெஃப்ட் ஏதாவது ஒன்று மாஸ்டராக செயல்படும். அதனால் இந்த ஒரு சின்ன மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுவே உங்கள் ரைட்டு பட் வந்து 70%, லெஃப்ட் பட் வந்து 100%னா சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இப்போ ட்ரெயின் ஆகிட்டே இருக்குன்னு வைப்போம். ரைட்டு பட் 50 ஆகிடுச்சு, லெஃப்ட் பட் வந்து இப்போ 80க்கு வந்துருக்கு அப்படின்னா அப்போ ரைட் பட்டில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு சிங்க் இஷ்யூ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 2 பட்டையுமே உள்ள கிளேஸில் ப்ளேஸ் பண்ணி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரீசெட் அடிச்சிடணும். ரீசெட் அடிச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணலாம். அப்பயும் இதே கண்டினியூ ஆகுதுன்னா நீங்கள் வந்து கஸ்டமர் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஷ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சைட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியும்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் ரீசெண்டாக நான் ஃபோனர்னாலையும் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரியான டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பட் என்ன ஆகிடும்னா அது மாஸ்டர் ரோல் எடுத்துக்கும். அது இன்னொரு பட்டோட சிங்க் ஆகிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். ரெண்டுமே சிங்க்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணும். அந்த மாதிரியான ஒர்க்கை எது எடுத்து பண்ணுதோ, மாஸ்டர் பட்டாக செயல்படுதோ அது கொஞ்சம் அதிகமாக ட்ரெயின் ஆகும். ஸோ இதுதான் ஃபேக்ட். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. சரியா? அப்புறம் என்ன சொல்லியிருக்கீங்க? 90% கேஸில் 50% இருந்துச்சு. ஆஃப்டர் பிளேஸ்டு பட்ஸ் இந்த கேஸ் நியர்லி 7 to 8 minutes பட்ஸ் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் பிகேம் 100. பட் கேஸில் 50லேருந்து 40 வந்துருச்சு. இது நார்மலாக உங்களுக்கு இப்படி தான் இருக்குது? ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் நார்மல் தான் ப்ரோ. இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ நல்ல பேட்டரி லைஃப் தான் உங்களுக்கு கிடைக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். 1 hour 15 minutesக்கு அப்புறம் 10% குறையதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நான் ஏஏசி வச்சுட்டு ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு அடிச்சு நொறுக்குனாலும் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வந்து அதை ட்ரெயினே பண்ண முடியல. என் லைஃப்லையே ரொம்ப ஈஸியாக ட்ரெயின் ஆன பட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்திங்கில் வந்து நத்திங் இயர் 2 ரொம்ப கொடுமையாக எனக்கு ட்ரெயின் ஆச்சு. அதுவும் கண்டினியூஸ் காலில் இருந்தேன். ஒரு 80 minutes காலு, அப்போயே 10% கிட்ட போயிடுச்சு. ஸோ ஒரு 90 minutes ஓவரால் கால் பேசும்போது 1.5 மணி நேரம் கால் செஷன் வச்சுக்கோங்களேன், ஃபோன் கால். அதில் வந்து அது 100லேருந்து வந்து 10%க்கு வந்துட்டான், கொஞ்ச நேரத்தில் செத்துட்டான். ஸோ இதுதான் நிலவரம். ஸோ இது வந்து நான் நத்திங்கில் தான் இந்தளவுக்கு மோசமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து OnePlusல பட்ஸ் ப்ரோ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் OnePlus பட்ஸ் ப்ரோ, அதில் வந்து பேட்டரியே கொஞ்சம் கோளாறான பேட்டரி தான் போல், OnePlus கொடுத்த பேட்டரியே. ஸோ அது வந்து ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் ஏஜ் ஆகிடுச்சு, ஈஸியாக ஏஜ் ஆகிடுச்சு. யூஸே பண்ணலனால ஏஜ் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்தில் அதுவே ஆஃப் ஆகிடும். ஸோ அதுக்கு பேட்டரி மாற்றி தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நல்லாயிருக்கு. ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்து வந்திருக்கிற பேட்டரியே மொக்க, அவங்க யார்கிட்ட சோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ யாரோ அதுக்கு கொடுக்குறாங்களே ஒரு ஓஎம் பேட்டரி ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு, அவங்க அதை ஐடென்டிஃபை பண்ணுறதே ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும் போல். இனிமேல் இந்த பிரச்சனை தான் இப்போ சிஎம்எஃப்லேருந்து எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு. ஸோ நத்திங் வந்து அவங்களோட பேட்டரி வேண்டாரை மாற்றுறது நல்லதுன்னு தோணுதுங்க. அப்புறம் லேசி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் வந்து ஒன் கொஸ்டின், டியூரிங் செல்ஃபி வீடியோ த ஸ்கை இஸ் நைஸ்லி எக்ஸ்போஸ்ட் அண்ட் we can see the sky but the face becomes dark, whereas in most other phones face are exposed but sky is washed out, which should be considered better அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஃபேஸில் கொஞ்சம் கூட டீட்டெயில் தெரியாமல் ஸ்கை டீட்டெயிலை மட்டும் காமிச்சு ஒரு யூஸும் இல்லை ப்ரோ. சரியா? அது வந்து நம்ம பெரிய டிவியில் பார்க்கும்போது அக்செப்டபிள் ரேஞ்சில் இருந்ததுன்னா சந்தோஷம். ஸோ இதை தான் நான் வந்து சாம்சங் டிவைசஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் பார்க்குறேன். ஆனால் கிரிட்டிக்கலாக க்ரூஷியலாக இருக்கிற டைமில். பட் நீங்கள் ஏதாவது ஒரு மலைப்பகுதியில் போயிட்டுருக்கீங்க, இல்லாட்டி எங்கேயாவது நீங்கள் விளாகிங் ஆஸ்பெக்டில் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னும் போதெல்லாம் அது அல்காரிதம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணி உங்கள் ஃபேஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். பட் ஃபேஸுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? அப்படி ஃபேஸ் தெரிய வேணாம், மற்ற சப்ஜெக்ட்ஸ் தான் தெரியணும்னா ரியர் கேமராலே எடுத்துகிட்டு போயிடுவோமே. நம்ம ஃபேஸ் தெரியணும்னு தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல முக்கியமான அல்காரிதம் என்னென்னா, நம்ம ஃபேஸை பிரைட்டாக காமிச்சு பேக்ரவுண்ட் வந்து டார்க்காக கட்டுறதுல பேக்ரவுண்டை இன்னும் வாஷ்டோட காட்டுறதுல பிரச்சனையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோம், நம்ம என்ன பேச வரோங்கிறது தெரியணும். பட் நம்ம எதையோ காட்ட விருப்பப்பட்டு பார்த்தீங்களா, எனக்கு பின்னாடி எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது அப்படின்னா ஒரு வெள்ளை ஒளிவட்டம் மட்டும் இருந்ததுன்னா வேஸ்ட் இல்லை. ஸோ அதான் இது வந்து சப்ஜெக்ட் டு சிச்சுவேஷன். நீங்கள் அதுவும் வீடியோ மேக்கிங் சிச்சுவேஷன் சொல்லலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வேணும்னு நீங்கள் நினச்சி எடுப்பீங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி இந்த அல்காரிதம்ஸில் எதுவும் உங்களுக்கு சூட் ஆகும்னு நீங்கள் பார்க்க முடியும். சொல்லப்போனால் இப்போ சாம்சங் டிவைஸில் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸை டேப் பண்ணிட்டு நீங்களே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போஷர் மாதிரியான விஷயங்கள்லாம். பட் டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு சில ஃபோன்ஸில் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி பின்னாடி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாற்றிடுறது சில சமயங்களில் கடுப்பாக இருக்கும். பட் நம்ம பேசுகிறது தான் கருத்து அப்படின்னு வரும்போது பிரச்சனை இல்லை. பட் நம்மளை தாண்டி நம்ம பேச போகிறதே நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்தை பற்றி தான் அப்படின்னும் போது பின்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ப்ரோ. ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸோடய உங்களை நான் வந்து திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம்.
பாய். வரட்டா